கனமழை காரணமாக வீராணம் ஏரியில் இருந்து 2500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், சொல்லுங்கள். வீராணம் ஏரியிலிருந்து 2500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர மக்களை அப்புறப்படுத்தும் பணி ஏதேனும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி உள்ளது. இந்த ஏரியின் மூலம் நேரடியாக 48,000 ஏக்கர் விளைநிலங்களும் மறைமுகமாக 1,00,000 ஏக்கர் விளைநிலங்களும் பாசன வசதி பெறுகிறது. மேலும் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளின் மற்றும் உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரமாக இந்த ஏரி விளங்குகிறது. இந்த ஏரிக்கு பருவகால மழை மூலமாகவும் மற்றும் கொள்ளிடத்தில் உள்ள கீழணையிலும் வடவாறு வழியாகவும் நீர்வரத்து இருக்கும். இந்நிலையில் தற்போது மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வீராணம் ஏரி தொடர்ந்து நிரம்பி வருகிறது. வீராணம் ஏரியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஏரியில் இருந்து மதகுகள் வழியாக 1300 கன அடி உபரிநீரும், விஎன்எஸ் அதாவது சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள விஎன்எஸ் மதகு வழியாக 1200 கன அடி உபரிநீரும் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் வீராணம் ஏரியில் நீர்பிடிப்பு பகுதிகளான மீஞ்சுருட்டி, ஜெயங்கொண்டம், அரியலூர், ஆண்டிமடம், ஸ்ரீமுஷ்ணம் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் உபரிநீர் பல்வேறு ஓடைகள் வழியாக ஏரிக்கு வந்தடைகிறது. இதனால் கீழணிலிருந்து வடவாறு வழியாக ஏரிக்கு வரும் தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஏரியின் நீர்மட்டம் தற்போது ஏரியின் நீர்மட்டம் 45.6 அடியாக உள்ளது. இந்த நிலையில் ஏரியின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வீராணம் ஏரியில் பாதுகாப்பு கருதி 2500 கன அடி மழை நீரை வெளியேற்றி வருகின்றனர். வினாடிக்கு 74 கன அடி தண்ணீர் சென்னைக்கு குடிநீர் தேவைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணையின் பாதுகாப்பு கருதி தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.